அரசியலமைப்பு சட்டப்படி இது ஆளுநருடைய கடமை. ஆர்டிகல் 176 அதை தான் வலியுறுத்துது. உங்களுக்குன்னு இருக்கிறது தான். ஆமா, அரசு எழுதி கொடுக்கறது தான் படிக்கணும். நேத்து துரைமுருகன் சொன்னதும் அதானே. சென்னாரெட்டியை திரும்ப பெறணும்னு சொன்னதை சென்னாரெட்டி படிக்கிறார். வேற வழி இல்ல. உங்களுக்கு ஆசை இருந்தா நீங்க சொல்றது தான் படிக்கணும்னா, நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன். வேளச்சேரியில தேர்தல்ல நில்லுங்க. ஜெயிச்சு வாங்க. உங்களை ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்கட்டும். நீங்க சொந்த உரையை எழுதுங்க. உங்க உரையை தான் அப்ப இருக்க ஆளுநர் படிக்கணும். யாரும் மறுக்கலையே. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தயாரிக்கிற உரைதான் ஆளுநர் உரைங்கிறதுக்கு அரசியல் அடிப்படையில கண்ட பொய்ய சொல்றதெல்லாம் பேச முடியாது. அதுக்கு என்ன சார் பண்றது? சுவர் இருந்தா சுவர்ல போய் முட்டிக்கோங்க. வேற வழி இல்ல. அதெல்லாம் வாசிச்சுட்டு அரசியல் பேசுற ஆளுநர் வெளியில வந்து அல்லது ராஜ்பவன்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி ஒரு சம்பிரதாயத்துக்காக அரசியல் சட்ட கடமையை நான் நிறைவேற்றிட்டேன். ஆனால் அதில் சொல்லப்பட்ட இந்தந்த விஷயமெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. கிளின்னு கிளிக்கட்டுமே. அதான் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டீங்களே. திமுகவை பொத்தி வைங்கன்னு நான் சொல்லல. தாராளமா கிளிங்க. விமர்சிக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. வெளியில வந்து செய்யணும். அதை அந்த மாண்பை கெடுக்க கூடாது. நேற்று அவர் கடமையை அவர் செய்யல.